முன் மதீனா சென்றிருந்த நேரத்தில் அங்கே மதீனா யூனிவர்சிட்டிக்கு ஒரு முறை போயிருந்தோம், ஜாமியா இஸ்லாமியாவுக்கு. அந்த மதீனா யூனிவர்சிட்டியில் நுழைஞ்ச உடனே நுழைவாயில் ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். அவங்க சொன்னாங்க, முஸ்லீமே இந்த ஹதீஸை என்றைக்காவது நீ சிந்தித்திருக்கிறாயா, இந்த ஹதீஸை என்னைக்காவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு ஹதீஸை எழுதி போட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸினுடைய கருத்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஉஹும், மனிதர்களிலே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவன், மனிதர்களிலே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவன் அன்ஃபஉஹும், யார் மனித குலத்திற்கு பயனுள்ளவனாக இருக்கிறானோ அவன்தான் மனிதர்களுக்கு மிக அல்லாஹ்வுக்கு பிரியமானவன். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வ அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அமல்களிலே அல்லாஹ்வுக்கு சிறந்த அமல். பாருங்க, அமல்களில் அல்லாஹ்வுக்கு சிறந்த அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அமல் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானதுன்னு சொன்னா, சுரூருன் துதுஹிலுஹு அலா முஸ்லிமின், ஒரு முஸ்லிமை நீ சந்தோஷப்படுத்துவது, ஒரு முஸ்லிமை நீ மகிழ்ச்சியாக்க சந்தோஷப்படுத்துவது, அவனை ஊக்கப்படுத்துவது, இது அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த அமல். அல்லது அவ் தக்ஷிஃப அன்ஹு குர்பத்தன், ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை நீக்குவது. ஒரு முஸ்லிம் சிரமத்தில் இருக்கிறார், ஒரு முஸ்லிம் கஷ்டத்தில் இருக்கிறார், அந்த துன்பத்தை நீக்குவது. அவ் தக்திய அன்ஹு தைனன், அல்லது ஒரு முஸ்லிம் கடனாளியாக இருக்கிறார், அந்த கடனை நீ நீக்குவது. அவ் துஷ்பிஅ ஜவ்அத்தஹு, அல்லது அவர் பசியோடு இருந்தாருன்னு சொன்னா அந்த பசியை நீ போக்குவது. இதுதான் அல்லாஹ்விடத்துல சிறந்த அமல். பாருங்க, பெருமானார் சிறந்த அமல்னு சொல்றதுல தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஹஜ்ஜு கிடையாது, உம்ரா கிடையாது. சொல்லக்கூடிய அத்தனையும் என்ன? சமூக கடமை. அல்லாஹ்விடத்தில் சிறந்த அமல் எது? ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்து, ஒரு முஸ்லிமுடைய துன்பத்தை நீக்கு, ஒரு முஸ்லிமுடைய கடனை நீக்குவதற்கு உதவி செய், ஒரு முஸ்லிமுடைய பசியை போக்குவதற்கு உதவி செய். இந்த அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே பிரியமான அமலே தவிர இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வணக்கத்தை கூட சொல்லல, தொழுகை நோன்பு எதையுமே சொல்லல. இதையெல்லாம் சொல்லிட்டு ஹதீஸ்ல பெருமானார் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, லஅன் அம்ஷிய மஅ அஹி அல் முஸ்லிம் ஃபி ஹாஜத்திஹி, நான் என்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரருக்காக அவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அவரோடு நடந்து செல்வது. என் முஸ்லிமான சகோதரன், அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் நடந்து செல்வது. அஹப்பு இலைய மின் அஅதகிஃப ஷஹரன் ஃபில் மஸ்ஜித், என்னுடைய இந்த மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாத காலம் இஅ்திகாஃப் இருப்பதை விட ஒரு முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்வது மிகச் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலை காட்டி சொன்னாங்க, என்னுடைய இந்த மஸ்ஜிதில், என்னுடைய இந்த மஸ்ஜிது நபவியில் ஒரு மாத காலம் நான் இஅ்திகாஃப் இருப்பதை விட ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் செல்வது அது என்னிடத்தில் மிக உயர்ந்த அமல் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய தேவைக்காக ஒரு மனிதன் நடந்து சென்றால் நாளை மறுமையிலே பாதங்கள் எல்லாம் சறுக்கக்கூடிய நாளில் அல்லாஹ் இவருடைய பாதத்தை ஸ்திரப்படுத்துவான். என்ன சொல்லியிருக்கணும் நாம எதிர்பார்க்கிறோம்? யார் ரொம்ப நேரம் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாதத்தை அல்லாஹ் மறுமையிலே ஸ்திரப்படுத்துவான். அப்படி பெருமானார் சொல்லல, மம் மஷா மா அஹீஹி ஃபி ஹாஜத்திஹி, யார் தன்னுடைய முஸ்லிமான சகோதரருடைய தேவைக்காக நடந்து செல்கிறாரோ சப்பத்தல்லாஹு கதமஹு, அல்லாஹ் அவருடைய பாதத்தை ஸ்திரப்படுத்துவான். யௌம தஸில்லுல் அக்தாம், பாதங்கள் எல்லாம் சறுக்கும் நாளில். இப்போ பாதங்கள் சறுக்கக்கூடிய மறுமை நாளில் சில மனிதர்கள் ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. யாரு? யார் மனிதர்களுடைய தேவைக்காக நடந்து சென்றார்களோ. இப்போ சமூகத்தில் எவ்வளவு ஆதரவற்ற மக்கள், எவ்வளவு ஆதரவற்ற முதியவர்கள், ஆதரவற்ற அனாதைகள், ஆதரவற்ற பெண்கள் இருக்கிறாங்க. இந்த சமூக கடமையை மறந்து விட்டு அல்லாஹ்வை நினைப்பவன், திக்ர் செய்பவன், திலாவத்து செய்பவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியாது. பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு சமூக சேவகர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னால என்னவா இருந்தாங்க? ஒரு சமூக சேவராக இருந்தாங்க. அவங்களுடைய 25 வயசுல மக்கமா நகரத்தில் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு அமைப்பு, அது ஒரு சமூக அமைப்பு, மக்கா குறைஷிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பு. அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற பெண்கள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு சமூக அமைப்பு தான் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற அமைப்பு. பெருமானார் நபித்துவத்திற்கு முன்னால் இந்த சமூக அமைப்பிலே ஒரு உறுப்பினராக இருந்தாங்க, சமூக அமைப்பில் உறுப்பினராக இருந்தாங்க. பின்னால் நபி அவங்க நபியாக ஆக்கப்பட்ட பிறகு, மதீனா வந்த பிறகு சொல்லுவாங்க, அந்த நான் நபியாக ஆவதற்கு முன்னால் மக்காவில் இருந்த அந்த சமூக அமைப்பு இருக்கிறது, அது போன்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு இருந்தாலும் நான் அதிலே உறுப்பினராக இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு சமூக சேவகராக